இனிய மாலை வணக்கம். ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது மூமின்ற ஒரு கதையை சித்ரா சொன்ன விதம். தமிழில் அங்கதத்துடன் கூடிய அடர்த்தியான எழுத்துக்கு ரொம்ப சில பேர் தான் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். அதில் சுஜாதாலாம் உண்மை ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர், நல்ல நகைச்சுவையுடன் எதை சொன்ன ரொம்ப சீரியஸான விஷயத்த நகைச்சுவையாக சொல்லுவார். ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, எழுத்தாளர்லாம் கல்புர்கி அங்கே இங்கேன்னு சொல்லி நிறைய பேரை சுட்டு கொள்றாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடக்கும்? என்னதெல்லாம் மக்கள் படிச்சிருந்தாங்கன்னா 15 வருஷம் முன்னாடியே கொண்டு இருப்பாங்க. அப்படிலாம் யாரும் அறப்படுறது இல்லைன்னு தமிழ் சூழல்லன்னு நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடனுடைய சில இந்த மாதிரி அப்பப்போ அவருடைய கட்டுரை தொகுப்புகள் ரொம்ப அலாதியா இருக்கும். திகம்பரம், இது மத யானை, 8 திக்கும் மத யானை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய அவர் தேடி தேடி வாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். தவிர அவர் தான் சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஒரு மனிதருக்கு காலையில் உணவே நமக்கு இத்தனை விதமாக ஒரு டிஃபனே தேவைப்படுதுன்னா, தமிழில் ஒரே பொருளுக்கு பல வார்த்தைகள் ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோம்னு கேட்பார். ஒரு உணவே நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக தேவைப்படுது. ஒரு ஜூஸ் எடுத்தால் ஒரு 20 வெரைட்டி தேவைப்படுது. ஒரு ஏன் வேறு. அதே சமயம் மொழி என்பது என்ன என்பதை பற்றி ரொம்ப அழகாக நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். மொழி என்பது ஒரு விஷயத்த கடத்துற விஷயம் தானே, அதுக்கே இவ்வளோ போட்டு அப்படின்னு இல்லை. ஒரு சின்ன குழந்தை தான், அதை ஒரு 2.5 லிட்டர் ரத்தம், ஒரு 1.5 கிலோ சதையாவா நீங்க பாக்குறீங்க? ஒரு குழந்தை அது அப்படிதான் மொழியும் நம்ம பார்க்கணும்னு மிக அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவருடைய ஒரு கதை, சூடிய பூ சூடர்க அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு தொகுப்பு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2006 2007 காலகட்டத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகள். அதில் செம்பொருள் அங்கதம். செம்பொருள் அங்கதம்னா இலக்கியத்தில் தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, நேரடியாக ஒருத்தவங்களை அவருடைய குறைகளை சொல்லி தாக்குவது. இந்த வஞ்சக இதெல்லாம் இல்லாமல், வஞ்ச புகழ்ச்சி அணிலாம் இல்லாமல் நேரடியாக அப்படின்ற ஒரு இந்த சிறுகதை ரொம்ப ஒரு இவ்வளோ தூரம் ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள், கனமான விஷயங்கள் பேசிய இடத்துல இந்த சிறுகதை ரொம்ப அழகான ஒரு சிறுகதையாக எனக்கு நேற்று சொல்லணும்னு ஒன்று என்னைக்கோ ஒரு படித்த சிறுகதையை மறுபடியும் எடுத்து ஒரு தடவை வாசிச்சுட்டு வந்தேன். சங்கு பரம்பில் நீலகண்டன் போற்றி, இது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் ஒரு கான்பூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி மும்பைக்கு ஒரு ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்ல பெரிய ஒரு பொசிஷனில் உட்கார்ற ஒரு எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஆங்கிலம் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய, மிக நேர்த்தியான, தன்னை எந்த காலகட்டத்திலையும் தன்னை ஒரு மதராசி என்பதை அங்கெல்லாம் எல்லாம் மதராசி தானே, இவர் கேரளாவிலேருந்து வந்தாலும் கூட மதராசி என்பதை எங்கும் காட்டிக்கொள்ளாத அழகாக ஆங்கிலம் பேசுவார், அழகாக உடை உடுத்துவார், ரொம்ப நர்வீஸாக சாப்பிடுவார், ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு டிப்பிக்கல் ஹையர் அஃபிஷியல் வித் எல்லா இந்த குவாலிட்டிஸும் இருக்குன்னு சொல்லுவார். இவருடைய மனைவியெல்லாம் அங்கே பாலக்காட்லேயோ கேரளாவில் ஒரு இடத்துல அவங்க வாத்தியாராக இருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க இங்கே வரக்கூடிய, இப்படி இங்கே அவர் மும்பையில் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கார். அந்த ஆஃபீஸில் இவர் கூட வேலை என்னன்னா, இவர் ஆங்கிலம் அழகாக பேசுறது பிரச்சனை இல்லை, இவருக்கு 2 ஆங்கில இந்தியர்கள் ஆங்கிலம் பயிற்றுவித்தாங்களாம். அதெல்லாம் கூட தப்பு இல்லைன்னு எழுதுறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அவங்க 2 பேரும் தான் உலகத்திலேயே நல்ல ஆங்கிலம் பேசுவாங்கன்றது அவருடைய எண்ணம். அப்படிதான் அவர் எல்லா விஷயத்திலையும் இருப்பார். அவருக்கு கீழே CM நாதன் அப்படின்னு ஒருத்தர் வேலை பார்ப்பார். அவர் ஒரு டைப்பிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ ஒரு உதவியாளராக, இவருக்குள்ள உதவியாளராக அவர் வேலை செய்கிறார். அவரை ஆஃபீஸில், அங்கே இருக்க ஆஃபீஸில் எல்லாம் CM, அவர் சிதம்பரம் மீனாட்சிநாதன் அவர் பேர். நாத்தன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பேர் அவருக்கு அவர் வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பார். இவர் எப்படியோ அதுக்கு முழுக்க அந்த வேற போல் துருவத்தில் இருப்பார். அவர் ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாமே. ஏன்னா இவர் ரிப்போர்ட்டிங் அவர்கிட்ட, அவரை காட்டிலும் இவர் எந்த விதத்தில் இதுன்னா, இந்த அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து கரதல பாடம்னு வாங்களா, எல்லா விஷயங்களும் யாரை பிடிச்சா என்ன நடக்கும், எப்படி இருக்கணும், இது எங்கே போகணும், எல்லா விஷயமும் பக்காவாக தெரியும். அதனால அவருக்கு இவரை தவிர்க்க முடியாது. இவருக்கு மேலே பாசமாகவும் இருப்பார். ஆனாலும் கூட என்ன,
அந்த புரோட்டோகால் என்னவோ அலுவலகத்தில் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அப்படிதான் இருப்பாருன்றத அப்படி இவரை பற்றியான ஒரு ஸ்டோரி. இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவருடைய உணவு முறைகள் வீட்டில் போய் எப்படி சமைப்பார், அவருக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் ரூம்மேட் ஒரு பகத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவருக்கு மிலிட்ரியிலேருந்து என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஓல்டு மாங்க், ஓல்டு கேஸ்க் இதெல்லாம் இருக்கும். அவர் குடிக்கிறதுலேருந்து ஒரு அது அந்த சமையல் செய்யும் பாங்கு, அதை எவ்வளோ அழகாக அந்த காய்கறியை கூட கரெக்டாக நேர்த்தியாக தான் கட் பண்ணி அப்படி போட்டு இது பண்ணுவார். இவருக்கு சில சமயம் அவர் கூட இருப்பார். ஆனாலும் இவரை வந்து இவரும் குடிப்பார்னு அவருக்கு தெரியும். இவர் ரசம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த சாதத்தை வச்சு அப்படி குக்கரில் வச்ச உடனே ஊற்றி ஒரு 2 இதை அடிச்சுட்டு அப்படி வைப்பார். அப்படி இவருடைய நேர்த்தியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போவார். இவர் பாத்ரூம்குள்ளே போனோன்னே இவரும் ஊற்றி 2 கப்பக்கமான்னு குடிச்சிட்டு, ஆனாலும் ஏன்னா இவர் அந்த ஏன்னா அலுவலக ரீதியாக நான் இப்படி நீ இப்படி, அதனால் இவரை கூப்பிடக்கூட மாட்டார். இதை அடிக்கிறியா, கொஞ்சம் எடுத்துக்கோ, இதெல்லாம் சொல்லவே மாட்டார். அப்படி அப்படி ஒரு மனிதர். ஆஃபீஸில் இருக்கும்போது இவருடைய உணவு பழக்கம் அப்படி தான் இருக்கும். சாப்பாடு என்ன கொண்டு வராரோ ஆஃபீஸில் இருக்கும்போதும் இதே மாதிரி தான். எல்லாமே இந்த 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லுவார். அதை அவர் மட்டும் உட்காந்து தனியாக சாப்பிடுவார். ஏதாவது சாப்பாடு பொருள் ஏதாவது கொண்டு வந்திருந்தாருன்னா அதுக்கு போய் பாத்ரூமில் கை கழுவிட்டு வரும்போது கூட அந்த அந்த தோளால் தான் கதவை இதை வச்சு திறக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ சுத்தம், அப்படி ஒரு மனிதர் அவர். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு அலுவலகத்தில் உள்ள சூழல் இதெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கும். இவருடைய உணவு பழக்கங்கள் இது எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு கல்கத்தாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அங்கே ஒரு டெண்டர் ஒன்று இது பண்ணுவாங்க. அதற்கான ஒரு டிஸ்கஷன், அங்கேருந்து இவங்கள்ட்ட இருந்து மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு ஆலைக்காக இவங்க போக வேண்டியது. இவர் இந்த போற்றின்றவர், நாதன் நீயும் கூட வாயண்டா அப்படின்னு மலையாளத்தில் கூப்பிடுவார். இவரும் சரி இவரோட போகலாம். இவருடைய ஸ்டைல் எப்படின்னா, இவரும் வெளியில் போகும்போது 3rd ஏசி இவருக்கு எலிஜிபிள் இருந்தாலும் 3rd ஏசி புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் கிளாஸ் போய் அந்த பணத்தை மிச்சம் பிடிப்பார். ஆனால் அவர் என்ன உண்டோ அதுக்கான ஃபஸ்ட் கிளாஸில் அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி இவருக்கு 3rd கிளாஸில் புக் பண்ணி மிகச்சரியாக இவங்க 2 பேரும் அந்த கல்கட்டாவுக்கு பயணம் செய்வாங்க. கல்கட்டா போய் இறங்கி அந்த பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஏதோ ஆங்கிலேயர் காலத்தில் கட்டி வைத்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு அப்படியே போய் காரில் கூட உட்காரும்போது ஒரு ஃப்ரண்ட்டில் ஏற போனோன்னு இன்னொன்று ப்ரோட்டோகால் படி நான் தான் நீ ஃப்ரண்ட்டில் உட்காரு நான் பேக்கில் உட்காரன்னு அதெல்லாம் திருத்தி ரொம்ப அழகாக போய் அங்கே போய் இறங்கி அங்கே உணவு எல்லாம் அங்கே போய் தங்கக்கூடிய இடங்கள்ல நான் எங்கே தங்கணும் நீ எங்கே தங்கணும்லாம் ரொம்ப அழகாக போட்டு ஒரு உணவு வரும். இவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. நாளைக்கு காலையில் தானே மீட்டிங், நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் உணவு வந்த உடனே இவர் சாப்பிட ஆரம்பிப்பார். இவருக்கு சுகர் உண்டுன்றதுனால எப்பயும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்சுலின் எடுத்துகிட்டு தான் இவர் வந்து சாப்பிட ஆரம்பிப்பார். இவருடைய மேசையில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2-3 ரசகுல்லா சும்மா இருக்கும், சாப்பிட மாட்டார். இவர் டக்குன்னு அதை எடுக்க போவார். டேபிள் மேனர்ஸ் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னுவார். அங்கே கூட அவர் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு பக்கத்தில் தாமோதர் நதி ஓடும், அங்கே போய் உட்காந்து தனிமையில் உட்காந்து இந்த நாதன் போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுநாள் காலையில் மிக அழகான முறையில் நல்லா இவர் பேசி இவர் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆர்டர் ஃபைனலைஸ் ஆகிடும். அவங்களுக்கு எதிர்பார்த்து வந்த வேலை 2 நாட்கள் ஆகும் என்ற வேலை வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருது. ஒரு சந்தோஷத்தில் எல்லாம் முடிச்சுட்டு இவர் அன்னைக்கு சாயங்காலம் 8:30 மணிக்கு ட்ரெயின், இவங்க 6:30 மணிக்கு வண்டி வருது ரெடியாக இருங்கன்னுவாங்க. இவர் ரெடியாக இருந்துட்டு எல்லாம் வந்து கிளம்பி போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி இவர் ரூமுக்கு வந்து பார்ப்பார். இவர் கரெக்டாக அவருக்கு தேவையான 2 பெக்கு அடிச்சுட்டு லைட்டாக அவர் சாப்பாடு சாப்பிட்டு, ஏன்னா இத்தனை மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனா 5:30 மணிக்கு இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றாரு, அங்கே ட்ரெயினில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரா இல்லை என்னன்னு தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன வேணுமோ அதை சாப்பிட்டு வந்துடுவார். கரெக்டான நேரத்துக்கு ட்ரெயின் வந்து 8:30 மணிக்கு இவங்க வந்து கல்கட்டாவிலேருந்து இவங்க இதுக்கு போயிட்டுருக்காங்க, மும்பைக்கு போயிட்டுருக்காங்க. நடுராத்திரி இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கார், இவர் 3rd கிளாஸில் போயிட்டுருக்காங்க. இரவு ஒரு 1:30 மணிக்கு திடீர்னு இவருக்கு கால், എടോ എനിക്ക് പ്രഷർ ഡൗണ്, ഏതെങ്കിലും കഴിക്കാൻ ഏതെങ്കിലും ഒരു ബിസ്ക്കറ്റോ ഒരു ചോക്ലേറ്റോ എന്തെങ്കിലും വേണം, ഏതെങ്കിലും ഇമ്മീഡിയറ്റായിട്ട് കിട്ടുമോ அப்படின்றாரு. இவருக்கு மிட் நைட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நான் யாருக்கு அவருக்கு என்னென்ன வாங்கி கொடுப்பேன் எங்கே போய் கேட்பேன்னு இவருக்கு ஒன்றும் புரியல. அது சரி இதோ வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வருவார். குறுக்கும் நெடுக்குமா ஓடுவார். அதுக்குள்ளே அப்போ இந்த நோக்கியா மொபைல் இருந்த காலம்ல,
எடோ பெட்டன்னு வரணும், பெட்டன்னு வரணும், டவுனா வந்து வர அவரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் அங்க 3 தடவை அந்த கடைசில இருந்து இந்த கடைசிக்கு ஓடி, அங்க தொங்கிட்டு இருக்க பைய எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பண்ணான்னு எப்படி தெரியும்? யார அடிச்சு எழுப்ப முடியும்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. எல்லாம் நடு இரவு நல்ல தூக்கம். ட்ரெயின்ல ஒரு 2, 3 தடவை அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லா பேக்கையும் எடுத்து பார்த்து எல்லாம் பண்ணாரு. ஒண்ணுமே இருக்காது. அப்ப இவர் போய்கிட்டு இருக்கிற வழியில குப்பை பெட்டி இருக்கும் தெரியுமா? அந்த குப்பை பாக்ஸ். அதுக்குள்ள ஏதாவது யாராவது முழுசா ஏதாவது பாக்கெட் வீசிருக்காங்களான்னு கையை விட்டு நோண்டும் போது ஒரு குளுக்கோஸ் பிஸ்கட் பாக்கெட் பாதி பிரிஞ்ச நிலையில ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு பார்த்தா பிரெட் ஸ்லைஸ் ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் இருக்கும். எடுத்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து இவர் இந்த கிட்டியோடா கிட்டின்னு சொல்லிட்டு இவர் வாயில் அப்படியே ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு குருவி வாங்குற மாதிரி அதை வாயில் அழகாக அவர் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு ஸ்டேஷன் வந்த உடனே அது வரைக்கும் அவர் பொறுமையாக அதை சாப்பிடுவார். ஒவ்வொரு பிஸ்கட்டாக சாப்பிட்டு டவுன் ஆகிடுச்சுன்னு இவர் நேராக கீழே ஓடி போயிட்டு ட்ரெயின் நின்ன உடனே ஒரு பாட்டிலில் வாட்டர் தண்ணி வாங்கிட்டு வந்து இவர் கொடுத்து வாயில் ஃபுல்லாக குடிச்சிட்டு இவர் சொல்லுவார், நாதன் ரட்சப்பட்டு கேட்டோம் நன்னாய், இதோ இது இனி பேடிக்கான்ல போய் கடந்துறங்க. இதோட ஸ்டோரி முடியுது. ரயில் வேகமாக போயிட்டு இருக்குன்னு முடியும். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அந்த அந்த கால நிலை அவனை எப்படி மாற்றுறது, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க எல்லாத்துக்கும் புரியும். மிக அற்புதமான ஒரு கதை. இதுக்கு பேரு செம்பொருள் அங்கதம்.